செய்திக்கு வெளியிருந்து அவர்கள் கதற பழக்கம் கிடையாது. ஒரு பக்கம் ஓசல் இருந்து அடிப்பாங்க, ஒரு பக்கம் என்ன பண்ணுவான், ஹெல்மெட்டை போட்டு ஃபுல்லா கியர் ப்ரொடெக்ஷன் கியரை போட்டு என்ன பண்ணிருப்பாப்ல உள்ள. அவங்களுக்கு வெளியில் நின்று பழக்கம் கிடையாது. உள்ள போய் குழந்தைய தூக்கிட்டு தோல் மேல தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுவான் வெளியே. இவங்களதான் யாருன்னு சொல்லுவோம், சேவியர். பழைய உடன்படிக்கையில இந்த வசனங்கள் சேவியர் அப்படிங்கிற அந்த 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 வார்த்தைகள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கு. ராஜாக்கள் யுத்தம் செய்கிறவர்களுக்கு சேவியர் அப்படிங்கிற பேர் உண்டு. ஏன்? இப்ப உதாரணத்துக்கு தாவீதுக்கு அந்த பேர் ஒரு ஒரு காலத்துல என்ன பண்ண முடிச்சு, கோலியாத். கோலியாத் என்ன பண்றான், ஏளனமா பேசுறான். அதாவது அந்த காலத்தினுடைய அந்த அந்த சரித்திரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தோல்வி அப்படிங்கிறது எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு நல்லா யோசித்து பாருங்க. அருமையான ஒரு 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 அழகான ஒரு காதலி, அவளை காதலித்து அவன் வந்து கணவன் மனைவி அவன் கல்யாணம் பண்ணி அப்பதான் வாழலான்னு ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேசம் தோல்வி உற்றா எதிரி வந்து என்ன பண்ணிடுவான், இந்த பொண்ணை தூக்கி போயிடுவான். அப்படிதான் தாவீதுடைய முன்னாடியே என்ன பண்ணிட்டானுங்க, தூக்கிட்டானுங்க. எதிரிக்கு எது சொந்தம், எல்லாம் சொந்தம். இவனையும் என்னவோ கழுத்துல கைத்த கட்டி என்ன எடுத்துட்டு போயிடுவான், அடிமையா இழுத்து கொண்டு போய் அவன் வீட்டு காடை வெட்டுவதற்கும் இதை பண்ணுவதற்கும் அவனுக்கு சமைச்சு போடுவதற்கும் அவனுக்கு அவன் தரையை துடைப்பதற்கும் இவன் என்ன பண்ணுவான், ராஜாக்களை கயிறு கட்டி எடுத்துட்டு போவாங்க. நம்ம இஸ்ரவேல் அந்த இதெல்லாம் படிக்கும் போது they were taken as slaves because of sins. அவங்களுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்ச உடனே அவன் ராஜாவே உட்கார்ந்தவன் சங்கிலி போட்டு இழுத்துட்டு போவாங்க. கர்த்தர் சொல்லுவார், நீ என் கூட இருந்திருக்கலாமடா, ஏன்டா இப்படி படுற, பாவத்தினுடைய சம்பளம். இப்போ இந்த டைம்ல இதுதான் நடக்க போகுது. பெலிஸ்தியர்ல இருந்து ஒருத்தர் கடாமாடு மாதிரி வந்து நின்று கத்திட்டு இருக்கான். எங்கே ஒருவன் இருந்தா சொல்லு, இஸ்ரவேலில் ஒரு ஆம்பளை இல்லையா என் கூட சண்டை போடுறது, கேவலமா கேட்கிறான். இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கா, தாவீதோட சகோதரர்கள் எல்லாம் வாட்ட சாட்டமா சாமுவேல் போய் அங்க போய் அபிஷேகம் பண்ண போகும்போது வாட்ட சாட்டமா வந்து நிக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஐயோ நம்ம போட்டு வெறுப்பா போயிருக்குன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கான். சின்ன பையன் தேவனுடைய பலத்தை கொண்டு ஜீவனுள்ள தேவனை தூஷிக்க நீ யார் அப்படின்னு ஒருத்தன் எங்க இருந்து கேட்கறான். அமைதியாடுறா, அவன் அடிக்க போறாங்க, பேசாம இருக்காங்க. தாவீதால என்ன பண்ண முடியல, தேவனுடைய அன்பை நான் கர்த்தருக்கு செய்தே திருவன். இவன் யாரா, இன்னொன்னு சொல்றாப்ல, தாவீது என்ன சொல்றாப்ல, விருத்த சேதனம் இல்லாத இவன் யார். விருத்த சேதனம்னா என்ன, அடையாளம், சரீர